ஓம் சாந்தி 23/12/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் புத்துணர்வு பெற வருகின்றீர்கள். பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கிறார்? பதில்: பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கிறார். நினைவின் மூலம் கூட குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள். உண்மையில் சத்தியுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம். அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டி இருக்காது. மூன்றாவது, சிவபாபாவின் மடியில் வந்தவுடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. அனைத்து களைப்பும் நீங்கி விடுகிறது. ஓம் சாந்தி. பாபா வந்து புரிய வைக்கிறார். கூடவே இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் பாபா இந்த தாதாவின் மூலம் வந்து புரிய வைக்கிறார். எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அதுபோல இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார். தாதாவை பகவான் என்று சொல்லப்படுவது இல்லை. இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். பாபா என்ன புரிய வைக்கிறார்? ஆத்ம அபிமானி ஆகுங்கள். ஏனென்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது. இந்த சமயத்தில் ஆத்மாக்கள் அனைத்தும் தூய்மையற்றதாக இருக்கின்றன. தூய்மையற்றவர்களுக்கு தான் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய்மையானவர்களை தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைப்பதற்கான விஷயங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரே வாருங்கள் என்று மனிதர்கள்தான் அழைக்கிறார்கள். தேவி தேவதைகள் ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கும் பாபா. தூய்மையற்றவர்கள் அழைப்பதால் தான் வருகிறார். ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்கி பிறகு தூய்மையான உலகத்தையும் உருவாக்குகிறார். ஆத்மாதான் பாபாவை அழைக்கிறது. ஷரீரம் அழைக்காது அல்லவா? எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடிய பரலௌகீக தந்தையை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இது பழைய உலகமாகும். பாபா புதிய தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறார். எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சுகம் இருக்கிறது என்று சொல்பவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பொருட்கள் செல்வம் அதிகமாக இருக்கிறது, இதுதான் சொர்க்கம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கலியுக உலகத்தை சொர்க்கம் என்று புரிந்து கொள்வது கூட முட்டாள்தனமானது ஆகும். எவ்வளவு உளுத்து போன நிலையாகிவிட்டது. இருந்தாலும் கூட நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் புரிய வைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கல்புத்திக்காரர்களா? மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாதா என்று பாபா கேட்பார் அல்லவா? தாங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆனால்தானே மற்றவர்களை மாற்ற முடியும். நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் இல்லை. ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் நிரம்பி இருக்கும் அரை கல்பத்தின் தலைகீழான வழிகள் ஒன்றும் விரைவாக மறந்து விடுவது இல்லை. பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத வரை அந்த சக்தி
சக்தி வர முடியாது. இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் சிறிதும் மாறுவது இல்லை. நாளுக்கு நாள் இன்னும் தான் கெட்டு வந்துள்ளார்கள். சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக தான் ஆகியுள்ளார்கள். நாம் தான் சத்தோ பிரதான தேவி தேவதைகளாக இருந்தோம். எப்படி கீழே விழுந்து விட்டோம் என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. யாருக்கும் சிறிது கூட தெரியவில்லை. மேலும் 84 பிறவிகளுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் பிறகு எப்படி தெரியும்? பாபாவை தவிர ஞான ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அனைவரும் ஒருவர் மற்றொருவருக்கு பின்னால் வாசல் வாசலாக ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். கீழே விழுந்து விழுந்து குப்புறப்படுத்து விட்டனர். அனைத்து சக்தியும் முடிந்து விட்டது. பாபாவை யதார்த்தமாக தெரிந்து கொள்வதற்கு புத்தியில் கூட சக்தி இல்லை. பாபாதான் வந்து அனைவரது புத்தியின் பூட்டையும் திறக்கின்றார். எனவே எவ்வளவு புத்துணர்வு பெறுகின்றார்கள் குழந்தைகள். தந்தையிடம் புத்துணர்வு பெற வருகிறார்கள். வீட்டில் ஓய்வு கிடைக்கிறது அல்லவா? பாபா கிடைத்தவுடன் பக்தி மார்க்கத்தின் களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. சத்யுகத்தை கூட ஓய்வுக்கான உலகம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு அங்கே எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது? அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளை அடையவும் முயற்சிக்க வேண்டாம். இங்கே பாபாவும் புத்துணர்வு அளிக்கிறார் என்றால் இந்த தாதாவும் அளிக்கிறார். சிவ பாபாவின் மடியில் வரும்பொழுது எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது? ஓய்வு என்றாலே அமைதியாகும். மனிதர்களும் களைப்படைந்து அமைதியாகி விடுகிறார்கள். ஓய்விற்காக சிலர் ஆங்காங்கே செல்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஓய்வில் புத்துணர்வு இல்லை. இங்கே உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெற செய்கின்றனர். இங்கே உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெற செய்கின்றார். பாபாவின் நினைவின் மூலம் கூட எவ்வளவு புத்துணர்வு பெறுகிறார்கள். மேலும் தமோ பிரதானத்தில் இருந்தும் கூட சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். சதோ பிரதானமாக ஆவதற்காக இங்கே பாபாவிடம் வருகின்றீர்கள். பாபா கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தை பாபாவை நினைவு செய்யுங்கள். முழு சிருஷ்டி சக்கரமும் எவ்வாறு சுழல்கிறது, அனைத்து ஆத்மாக்களுக்கும் எவ்வாறு மற்றும் எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்பதை பாபா புரிய வைத்து இருக்கிறார். அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுப்பது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமையாகும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த ஆஸ்திக்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா இந்த சங்கம யுகத்தில் புதிய சொர்க்கம் என்ற உலகத்தை படைக்கிறார். நீங்கள் அங்கே சென்று எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிறகு துவாபர யுகத்தில் மாயை ராவணன் மூலம் உங்களுக்கு சாபம் கிடைக்கிறது. அப்போது தூய்மை, சுகம், அமைதி, செல்வம் போன்ற அனைத்தும் முடிந்து விடுகிறது. எப்படி மெதுவாக முடிந்து விடுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். துக்கதாமத்தில் ஏதும் அமைதி இருக்கிறதா என்ன? சுகதாமத்தில் அமைதியே அமைதியாகும். பக்தி மனிதர்களை எவ்வளவு களைப்படைய வைக்கிறது. பக்தியின் மூலம் பிறவிகளாக எவ்வளவு களைப்படைந்து விடுகிறார்கள். ஒரே அடியாக எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். இந்த ரகசியங்கள் அனைத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு யோசிக்கிறார்கள். மந்திரம் ஏதும்
போட்டுவிடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். நீங்கள்தான் பகவான் மந்திரவாதி என்று சொல்கிறீர்கள். எனவே பாபா கூறுகிறார், ஆமாம், உண்மையில் நான் மந்திரவாதிதான். ஆனால் மந்திரத்தின் மூலம் மனிதர்களை செம்மறியாடாக மாற்றிவிடக்கூடிய அந்த மந்திரம் இல்லை. இது புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. தேக அபிமானம் உள்ள கழுதைக்கு தெய்வீக இசை புரியாது என்ற பாடல் கூட உள்ளது. இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் செம்மறியாடு ஆவர். இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே உள்ளவை. இந்த சமயத்தை பற்றி பாடப்பட்டவை. கல்பத்தின் இறுதியை கூட மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. சண்டிகா தேவிக்கு எவ்வளவு பெரிய திருவிழா கூட்டம் கூடுகிறது. அவர் யார்? அவர் ஒரு தேவியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பெயர் எதுவும் சத்யுகத்தில் இல்லவே இல்லை. சத்யுகத்தில் எவ்வளவு அழகான பெயர்கள் இருக்கின்றன. சத்யுக சம்பிரதாயங்களை உயர்ந்தவைகள் என்று சொல்லப்படுகிறது. கலியுக சம்பிரதாயங்களுக்கு எவ்வளவு மோசமான பெயர்களை கொடுக்கிறார்கள். இப்போதைய மனிதர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. தேவதைகளுக்கு உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களை தேவதைகளாக ஆக்கினீர்கள் என்று புகழ் பாடப்படுகிறது. மனிதனிலிருந்து தேவதையாகவும் தேவதையிலிருந்து மனிதனாகவும் எப்படி ஆகிறார்கள் என்ற ரகசியத்தை பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். அதனை தேவதைகளின் உலகம் என்றும் இதனை மனித உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. பகலை வெளிச்சம் என்றும் இரவை இருள் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானம் என்பது ஒளி, பக்தி என்பது இருள் ஆகும். அஞ்ஞானத்திற்கு உறக்கம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? முன்னால் நாம் எதையும் தெரிந்து இருக்கவில்லை என்ற போது தெரியாது தெரியாது என்று சொன்னோம். அதாவது நாம் தெரிந்து இருக்கவில்லை என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். நாமும் முன்பு நாஸ்திகர்களாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையையே தெரிந்து இருக்கவில்லை. அவர் உண்மையான அழிவற்ற தந்தையாவார். அவரை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் அந்த எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். பாபா குழந்தைகளுக்கு மறைமுகமான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் மனிதர்களிடம் எங்கேயும் கிடைக்க முடியாது. ஆத்மாவும் மறைமுகமானதாக இருக்கிறது. மறைமுகமான ஞானத்தை ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மாதான் வாயின் மூலம் ஞானத்தை கொடுக்கிறது. ஆத்மாதான் மறைமுகமான தந்தையை மறைமுகமாக நினைவு செய்கிறது. குழந்தைகளே, தேக அபிமானிகளாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். தேக அபிமானத்தின் மூலம் ஆத்மாவின் சக்தி முடிந்து விடுகிறது. ஆத்ம அபிமானிகளாக ஆவதன் மூலம் ஆத்மாவில் சக்தி சேமிப்பாகிறது. நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இந்த அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யார் சரியான விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் மனிதர்கள் மேலே செல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். மேலே உலகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திரங்களில் மேலே உலகம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டுள்ளனர். எனவே அங்கு சென்று பார்க்கலாம். அந்த உலகத்தில் குடியேற முயற்சி செய்கிறார்கள். உலகம் முழுவதிலும் குடியேறி விட்டார்கள் அல்லவா? பாரதத்தில்
ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. வேறு எந்த கண்டம் போன்றவைகள் இல்லை. பிறகு எவ்வளவு குடியேறி விட்டார்கள். பாரதத்தில் எவ்வளவு சிறிய பகுதியில் தேவதைகள் இருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள். யமுனை நதிக்கரையில்தான் தேவதைகள் வாழும் இடம் இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள். எவ்வளவு அழகான சதோ பிரதானமான உலகமாக இருந்தது. இயற்கை அழகு இருந்தது. ஆத்மாவில் அனைத்து திறமைகளும் இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி எவ்வாறு நடக்கிறது என்பது குழந்தைகளுக்கு காட்டப்பட்டது. அறை முழுவதும் வெளிச்சமாகி விட்டதை போல இருக்கிறது. எனவே பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் பரிஸ்தானத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்றபடி குளத்தில் மூழ்குவதன் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுவார்கள் என்பது கிடையாது. இவை அனைத்தும் பொய்யான பெயர்களை வைத்து விட்டார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிடுவதன் மூலம்தான் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். இப்போது நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் தவறற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா ஷரீரத்தின் மூலம் எவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கிறது. பிறகு ஷரீரத்தில் இருந்த ஆத்மா வெளியேறி விடுகிறது என்றால் ஷரீரத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகிவிடுகிறது. ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. எவ்வளவு பெரிய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. முழு உலகத்தின் ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பின்படிதான் நடிப்பை நடிக்கிறது. கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. அப்படி முழு நடிப்பும் மீண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் சந்தேகப்பட முடியாது. ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வித்தியாசப்படலாம். ஏனென்றால் ஆத்மா மனம் புத்தியோடு இருக்கிறது அல்லவா. நாம் உதவித்தொகை வாங்குகிறோம் என்றால் மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்து இருக்கிறார்கள். இங்கேயும் கூட உள்ளுக்குள் வந்தவுடனேயே குறிக்கோளை முன்னால் பார்க்கிறார்கள் எனும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும். நாம் தேவி தேவதைகளாக ஆவதற்காக இங்கே படிக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அடுத்த பிறவியின் குறிக்கோளை காணக்கூடிய பள்ளி எதுவும் இல்லை. நாம் லக்ஷ்மி நாராயணரை போல ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு எதிர்காலத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆவதற்கான படிப்பை படித்துக் கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு மறைமுகமான படிப்பாக இருக்கிறது. குறிக்கோளை எண்ணி பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பள்ளியோ அல்லது பாடசாலையோ இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் மிக பெரிய பாடசாலை ஆகும். எவ்வளவு பெரிய படிப்போ அவ்வளவு வசதிகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் தரையில் அமர்ந்து படிக்கின்றீர்கள். ஆத்மா படிக்க வேண்டி இருக்கிறது. தரையில் அமர்ந்தாலும் சரி அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் சரி, இந்த படிப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்ற மகிழ்ச்சியில் நடனமாடுங்கள். இப்போது நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன் என்று பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். பாபா தேவதைகளுக்கு கற்பிக்க மாட்டார். தேவதைகளுக்கு இந்த ஞானம் எங்கே இருக்கிறது? தேவதைகளிடத்தில் ஞானம் இல்லையா என்று மனிதர்கள் குழம்புகிறார்கள். தேவதைகள்தான் இந்த ஞானத்தின் மூலமாக தேவதைகளாக ஆகிறார்கள். தேவதைகளாக ஆன பிறகு ஞானத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறது? லௌகீக படிப்பின் மூலமாக வக்கீலாக ஆகிவிட்டார்கள். சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு வக்கீலுக்கு படிப்பார்களா என்ன? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட
செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை மிக சரியாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையது ஆகும். அதை மிகச் சரியாக நடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, குறிக்கோளை முன்னால் வைத்து மகிழ்ச்சியின் நடனம் ஆட வேண்டும். நாம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம், நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம், பிராமண வாழ்வின் ஆதாரமே நினைவும் சேவையும் ஆகும். இந்த இரு ஆதாரமும் எப்பொழுதும் சக்திசாலியாக இருந்தால் தீவிர வேகத்தில் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். மாறாக சேவை அதிகம் நினைவு குறைவு என்றாலும், நினைவு அதிகம் சேவை குறைவு என்றாலும் தீவிர முன்னேற்றம் இருக்காது. நினைவு சேவை இரண்டிலும் தீவிரம் வேண்டும். நினைவும் தன்னலமில்லாத சேவையும் உடன் இருந்தால் சுலபமாக மாயையை வெல்லலாம். ஒவ்வொரு செயலிலும் செயலின் முடிவிற்கு முன்பே எப்பொழுதும் வெற்றி தென்படும். ஸ்லோகன், இந்த உலகை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கைபொம்மை என்றும் புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.